வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே கான்ஸ்டபிள் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. 3 மார்ச் 2025ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு அப்கமிங் ஷிஃப்டே கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருந்துச்சுன்னா இதுல இருந்து லேர்ன் பண்றது 2019 தான் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2025ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டக்ட் பண்றதுனால கொஸ்டின் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கு, ப்ரீவியஸ்ல கேட்ட மாதிரி தான் இருக்கா இல்ல சேஞ்ச் இருக்கா, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டினோட டஃப்னஸ்மே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப ஃபேக்சுவலா கேட்கறாங்களா இல்ல ரொம்ப ஜெனரலிஸ்டா கேட்கறாங்களா, இதை தெரிஞ்சுக்கலாம். மூணாவது கரண்ட் அஃபேர் எதுல இருந்து தான் எடுக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அதிகமா வருதா, டிஃபென்ஸ்ல இருந்து அதிகமா வருதா, இல்ல கடந்த வருஷம் ஏதாவது பொலிட்டிக்கல் ஈவென்ட் நடந்துச்சுன்னா அதுல இருந்து கொஸ்டின் எடுத்து கேட்கறாங்களா, இது எல்லாத்தையுமே நீங்க வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இல்ல என்னன்னா ஜிஎஸ் கொஸ்டின். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ் மொத்தம் கான்செப்ட்ல பொறுத்தளவுக்கு 50 கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல 3 மார்ச் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டதை நான் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் இங்கிலீஷ்லயுமே இருக்கு. நம்ம தமிழ்ல ஒரு கொஸ்டினா பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, தார் பாலைவனத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஃபேக்சுவலா ஜியோகிராபி கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இதுக்கு பதில் திப்பா. திப்பானா ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த சாண்ட் டியூன் இருக்குல்ல, அதாவது ஒரு பாலைவனத்துல போனோம்னாவே இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னன்னா லோக்கல் நேம் திப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஜென்ரலா கூப்பிடுற நேம் சாண்டு டியூன் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன, ஜியோகிராபில ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், எல்பிஜியில் முக்கியமாக என்ன உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எல்பிஜி அப்படின்னு வந்தாவே அதுவும் சயின்ஸ் பேஸ் கொஸ்டின், ரைட்டா? சயின்ஸ் பேஸ்ல எல்பிஜி பார்ட் ஆஃப் எதனால ஆயிருக்கும், ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். இங்கிலீஷ்லயுமே பாருங்க, ப்ரோபேன் அது மாதிரி பியூட்டேன். இதனாலதான் எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எதனால ஆயிருக்குன்னா ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா தேர்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தி 1920ஆம் ஆண்டில் தொடங்கிய இயக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாடர்ன் இந்தியால இருந்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இது காந்தி பீரியட் நம்ம லேர்ன் பண்ணி தான் ஈஸியா ஆன்சர் பண்ணி தான். ஒத்துழையாமை இயக்கம் தான் 1920ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒத்துழையாமை அப்படின்னாவே இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், வேர் வாஸ் த 38th நேஷனல் கேம், கரண்ட் அஃபேர் பேஸ்ட். அதுக்கு எதுல இருந்து எடுத்திருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இருக்காங்க. ஏன்னா டிஃபென்ஸ் நேஷனல் கேம் வச்சு சொல்றதுனால இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் உத்தரகாண்ட் வரும். அப்ப என்ன, நீங்க ஒன்னு லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் பேஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி நேஷனல் கேம் ஏதாவது நடந்துருச்சு, அதுவும் பர்டிகுலரா எங்க நடந்ததை வச்சு கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்ப இதை வச்சு ஏதாவது நேஷனல் லெவல் கேம் எங்க நடந்திருக்கு அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து சிம்பெக்ஸ். சிம்பெக்ஸ் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ங்க. இங்க பாருங்க, சிம்பெக்ஸ் என்னன்னா சிங்கப்பூர், அதே மாதிரி இந்தியா. சிங்கப்பூர் இந்தியாவோட மேரிடைம் எக்ஸசைஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா சிம்பெக்ஸ் சொல்றாங்க. 2024 என்ன கேட்டிருக்காங்க. அப்ப டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா எங்க நடந்தது, எங்க ஆர்கனைஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. விசாகப்பட்டினம் அண்ட் பே ஆஃப் பெங்கால். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின், 1960. இங்க பாருங்களேன், எல்லை சாலை பாதுகாப்பு எப்போது நிறுவப்பட்டது, 1960. அடுத்து இந்து நாட்காட்டியின்படி, இது நாட்காட்டி கிடையாது ஒண்ணுங்களே, இந்துவோட கேலண்டர் தான். இந்து கேலண்டரை பொறுத்து ஜெகநாத் யாத்ரா எந்த மாசம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜிகே பேஸ்ட் கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிகே அப்படின்னா இந்த ஜெகநாத் யாத்ரா ஃபெஸ்டிவல் இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிகேல வரும். அதுல ஹிந்து கேலண்டர் எந்த மாசம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆஷாத். நான் வச்சுக்கேன். ஆன்சர் என்னன்னா ஆஷாத். ஆஷாத மாதத்துல தான் அந்த ஜெகநாத் யாத்திரை செலிப்ரேட் பண்றாங்களாம். அடுத்து யுனெஸ்கோவில் அம்ரித் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. கும்பமேளம். யுனெஸ்கோ யுஎனோட ஒரு பாடி. அவங்க அம்ரித் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் சொல்லுவோம்ல, அதுதான் எந்த இது ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. கும்பமேளா. இப்ப கூட கும்பமேளா போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேஷ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, விச் பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் வாஸ் கில் டியூ டு ஹெலிகாப்டர் கிராஷ். இது என்னன்னா ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். ஆனா 2023 இதுல ரொம்பவே நியூஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா இவர் செத்ததுக்கு அப்புறம் ஈரான்ல நிறைய சேஞ்ச் வருது. அவர் பேர் பாருங்க, இப்ராஹிம் ரைசின்னு சொல்றாங்க. ஞாபகத்துல வச்சுக்கேன். ஒரு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்ட ஈரான் அதிபர் யார் அப்படின்னா இப்ராஹிம் ரைசி. அடுத்த கொஸ்டின், ஒரே மாதிரியான சிவில் சட்டமா, அதாவது ஒண்ணும் கிடையாது, யூனிஃபார்ம் அந்த சிவில் கோட் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த ஆர்டிகல் கீழே வரும். அப்ப பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏன்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் எல்லாருமே லேர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகலா இருக்கும். ஆர்டிகல் 44 தான் யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி பேசினால இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின். அடுத்து விச் கண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி இந்தியா அடாப்ட் பண்ணது. யூஎஸ்எஸ்ஆரோட அதாவது ரஷ்யாவோட ஃபண்டமெண்டல் டியூட்டி பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டி அடாப்ட் பண்ணிருப்போம். இதுக்கான அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்
42nd அமெண்ட்மெண்ட் இயர் பார்த்தோம்னா 1926. இதெல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் வந்துன்னா ஒரு ரிவைஸ் மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கங்க. எந்த நாட்டோட அரசியலமைப்பு கடமையை வந்துன்னா இங்கே ஏற்றுக்கொண்டதும் ரஷ்யாவை வந்துன்னா பேஸ் பண்ணி அவங்க தான் அடாப்ட் பண்ணி நம்ம வந்து ஏற்றுக்கொண்டோம். இது வந்துன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கா. அதே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ஸ்ல சில விட்டு போன கொஸ்டின் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்னதுல 1-2 கொஸ்டின் வந்து விட்டு போயிருக்கும். அது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இதுல என்ன கொஸ்டின்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் மோஸ்ட் ரெயின்ஃபால் ஆன் த மவுண்டன்? அதாவது நம்ம இந்தியால இருக்கிற எந்த ஹில் ஏரியால அதிகமா வந்து மழைப்பொழிவு கொண்ட மாநிலத்தை வந்து கேட்டிருக்காங்க. மேகாலயா. அதே மாதிரி மகாத்மா காந்தி வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் MGNREGA 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2005 7th வந்துன்னா செப்டம்பர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டினை பாருங்களேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எந்த பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 3. அப்ப அந்த ஷிஃப்ட் 1ல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணலாம். பாலிட்டியில வந்துன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜியோகிராஃபிலுமே கொஸ்டின் கேட்டிருக்கேன், கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தேர்டு பார்த்தா ஹிஸ்டரியில வந்து கொஸ்டின்ஸ் வந்து மாடர்ன் இந்தியால இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக்கல 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் அப்படின்னு பார்த்தா கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு 4 to 5 கொஸ்டினே வந்து நான் பார்த்துட்டோம். ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பண்ணுங்க. அப்ப ஏன்னா கரண்ட் அஃபேர்ல கொஸ்டின் கேட்கறாங்க, அதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க அது வந்து நீங்க யோசிச்சுக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஓவரால் ஐடியா கொடுக்குறேன், இதெல்லாம் கேட்கறாங்க எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சும் போது ஒரு பிளான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். அதே செகண்ட் ஷிஃப்ட்ல வந்து பாருங்க. அதுல கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா முதல் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து சட்டத்தின் முன் சமத்துவத்தையும் சட்டத்தின் சமமாக பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது? அதாவது எந்த ஆர்டிக்கல் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் லா இதை பத்தி பேசும் அப்படின்னு கேட்டா ஆர்டிக்கல் 14. ஏன்னா ஆர்டிக்கல் 13 அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆஃப் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்டோட டெஃபினிஷனை பத்தி சொல்லும். டெஃபினிஷன் ஆஃப் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லும். 14வது தான் என்ன சொல்லணும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா ஆர் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அடுத்த கொஸ்டின் பார்த்தா நான் கோஆபரேஷன். அப்ப என்ன மாடர்ன் இந்தியா பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின். அடுத்து குப்தா பீரியட்ல கோல்டு காயினுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பேர் வந்து தினாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவத்துல வச்சுக்கோங்க. குப்தா பீரியட் அப்ப என்ன மெடிவல் இந்தியால இருந்து கொஸ்டின். குப்தா காலத்துல தங்க நாணயங்கள் பின்வரும் எந்த பெயர்களால் அழைக்கப்பட்டன? தினார்கள் அப்படின்னு சொல்றது. அடுத்து ராமானுஜர் வந்துன்னா பிறந்த இடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ராமானுஜர் வந்துன்னா நம்ம தமிழ்நாடு பிரைடு, அதனால ஈஸியா வந்து தமிழ்நாடு எடுக்கலாம். அடுத்து ஒரு ஆன்லைன் வந்துன்னா பயண நிறுவனம் பேங்க் ஆஃப் பரோடாவோட இணைந்து இணைப்பேன் டெபிட் கார்டை வந்து அறிமுகம் செய்துள்ளது. அது எந்த வந்து ஆன்லைன் பயண நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்னும் கிடையாது, சிம்பிளா வந்து என்ன புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு டிராவல் ஏஜென்சி இருக்கா, ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி. அது பேங்க் ஆஃப் பரோடாவோட வந்து சேர்ந்து ஏதோ ஒரு டெபிட் கார்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. அது எந்த வந்து டிராவல் ஏஜென்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸ் மை ட்ரிப் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து சிம்எக்ஸ் எக்ஸஸ் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல கேட்டது, இது வந்து இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிடுச்சு தேவையில்லாம. அடுத்து எல்பிஜிக்கான வந்து ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இது என்ன எக்கானமி பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். அடுத்து நேஷனல் கேம் வந்துன்னா 38 எங்க நடந்திருக்கு? உத்தராகண்ட். அடுத்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது M.R. சுவாமிநாதன். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். அதே எக்கானமி பேஸ்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். அடுத்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் சாட் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்மனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? இது என்னன்னா பாலிட்டி பேஸ்ட் கொஸ்டின். பாலிட்டி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, பிரசிடென்ட் ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல வந்து பிரசிடென்ட் நிறைய வேற வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு தனி லிஸ்டே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யாரு இருப்பாரு? சாட் இருப்பாரு. அது தெரிஞ்சிருந்தா நம்ம லேர்ன் பண்ணிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ஜெகநாத் யாத்ரா. ஜெகநாத் யாத்ரா என்ன? இந்த பூரி ஜெகநாத் ஒடிஷால இருக்கிற டெம்பிள். அங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வந்து தேராட்டம் மாதிரி வந்து கொண்டு போவாங்க. அது வந்து ஹிந்து மந்தானா ஆஸ்தால நடக்கும். அது வந்து இங்கிலீஷ் கேலண்டர்ல எந்த மாசத்துல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன் 6 வந்து ஜூலை. அது யுனெஸ்கோ வந்து கும்பமேளாவை இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை எந்த வருஷம் கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க. 2017 டிசம்பர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இது எல்லாமே நான் சொன்னது அப்படியே தமிழையும் கொடுத்துருக்கேன். நிறைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி வந்து பாலிட்டியில சிம்பிளா கொஸ்டின் இருக்கு. எக்கானமில வந்துன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருந்தது. அதே மாதிரி வந்து ஹிஸ்டரியில இருந்து வந்துன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்க எந்த ஏயா என்ன டாபிக்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியும் போது அதுக்கு ஏற்ற நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். இது வந்து செகண்ட் ஷிஃப்ட். செகண்ட் ஷிஃப்ட்லேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆனது. அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் பாருங்களேன், எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து கவர்னரை ஒரு ஸ்டேட் இல்ல அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்ல வந்து அவர் கவர்னரா இருக்கலாம் அப்படின்னு எந்த அமெண்ட்மெண்ட் 7th வந்துனா அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1857 ரிவல்ட்டுக்கு அப்புறம் என்ன மாடர்ன் இந்தியா பேஸ்ட் வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். இந்த ரிவல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பிரின்சஸுக்கு குயின் விக்டோரியான்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது எந்த வருஷம் கொடுத்தான்னு கேட்கறாங்க. 1877. அடுத்து சயீத் வந்துன்னா அகமது கான் சயின்டிபிக் சொசைட்டி. இது யார் வந்து ஃபவுண்ட் பண்ணா? சயீத் அகமது கான். அது பேரில இருக்கு, ஈஸியா அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும்.
முஸ்லீம்ல வந்துன்னா அதாவது இஸ்லாம்ல வந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இருக்கும். அதுல ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான் என்னன்னா சயீத் அகமது கான் கிரியேட் பண்ண அந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இதுவுமே எதுக்குல வரும்னா மாடர்ன் இந்தியா டாபிக்ல தான் வரும். அடுத்து விச் டிட்டர்மின் த மெம்பர் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யாரு வந்து என்னன்னா அவர் வந்து அந்த மெம்பரை வந்து டிட்டர்மின் பண்றாரு. இவ்வளவு பேர் தான் இருக்கணும், 5 பேர் தான் இருக்கணும், 10 பேர் தான் இருக்கணும். இப்படி யார் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா ஸ்டேட்டோட கவர்னர். அடுத்து 1947ல ஜிடிபில மோஸ்ட்லி வந்து கான்ட்ரிபியூட் அது எது அப்படின்னா சர்வீஸ் செக்டர். இல்ல என்ன எக்கானமில வந்துன்னா ரொம்ப பேசிக்கா வந்துன்னா எக்கானமி வச்சு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 19 எது ரிலேட்டட்? ரொம்ப 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 ஈஸியான ஒரு பாலிட்டி கொஸ்டின். ஆர்டிகல் 19ன்னு வந்தாவே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட். அப்ப என்ன? சயின்ஸ்ல வந்துன்னா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. சயின்ஸ்ல பர்டிகுலரா பார்த்தா பிசிக்ஸ், அந்த பிசிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ யூனிட் அண்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அரேபியன் சீல லார்ஜஸ்ட் லைனா ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிருப்போம்னே தெரியல. ஏன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபில கூட வந்துட்டு இது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஐலாண்ட் பேர் தான் சொக்கோட்ரா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தெகிரி டேம் இருக்கிற என்ன ஸ்டேட்? உத்தரகாண்ட். 1414ல டெல்லியை வந்து ரூலரா யார் இருப்பானா எடுத்தாங்க. இதுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெடிவல் இந்தியா. ஆனா மெடிவல் இந்தியா ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின். யோசிச்சு பாருங்களேன். அந்த வருஷம்லாம் வந்து யார் ரூலா இருந்தாலும் யாருக்கு தெரியும்? அதனால அது வந்து ரொம்பவே வந்து டஃப்பான கொஸ்டின். அது ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான கொஸ்டின். ஆனா எப்படி கேட்டிருக்காங்கன்னா காணும் பொங்கல். பொங்கல்ல காணும் பொங்கல் எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. 4th டே. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஜிகே தான். ஸ்டாட்டிக் ஜிகே தான். பட் இருந்தாலும் வந்துன்னா கொஸ்டின் ரொம்ப ட்ரிக் பண்ணி வந்துன்னா எடுத்திருக்காங்க. அடுத்து லோக்சபால ஜாயிண்ட் சிட்டிங்ல யார் வந்து ப்ரிசைட் பண்ணுவா? யார் வந்து சிட் பண்ணுவானா? ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. இதெல்லாமே பாலிட்டில அதுவும் எது கீழ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் சாப்டர் இருக்கும். பார்லிமெண்ட் சாப்டர்ல அதுல ஸ்பீக்கரை பத்தி லேர்ன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 1991ல எக்கானமில வந்து என்ன எய்ம்? அப்பதான் வந்து எல்பிஜி ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்போம். அப்ப என்ன குளோபலைசேஷன் பண்றது, எக்கானமி growth வந்து இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே மெயின் ஐடியாவா இருக்கும். அடுத்து 71st அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணாங்க? இது என்னன்னா 8th ஷெட்யூல் இருக்கும். அதாவது லாங்குவேஜ்க்குனே ஒரு ஷெட்யூல் இருக்கும். அதுல இந்த 71st அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்கமிங் ஷிஃப்ட் இருக்குன்னா பாலிட்ல இருக்கிற மொத்தம் வந்து 12 ஷெட்யூல் இருக்கும். அந்த 12 ஷெட்யூலுமே நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துன்னா டெஃபினட்டா 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்றாங்க. இது வந்துன்னா செகண்ட் ஷிஃப்டா. தேர்ட் போயிடலாம். தேர்ட் ஷிஃப்ட்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவுல எந்த மாநிலத்துல கதி பிகு திருவிழா செலிப்ரேட் பண்றாங்க? அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த பிகு அப்படின்னு வந்தாவே என்ன ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ண சொல்லுவாங்கன்னா அசாம். இது என்ன கேட்டா ஃபோக் டான்ஸ் இருக்குல்ல, அதான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஃபோக் டான்ஸ் எல்லாமே நீங்க எதுல படிக்கணும்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாபிக் இருக்குல்ல, அதுல இருந்து வச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து நான் தப்பா வந்து என்னன்னா பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதாவது இங்க பாருங்களேன். ஹவு many country ஆர் வந்து ஸ்டேட் ஆஃப் இந்தியா சரௌண்டட் பை வந்து அசாம். அதாவது அசாம் வந்து நம்மளோட இந்தியாவோட ஸ்டேட். அதை சுத்தி வந்து அதர் கண்ட்ரி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டுங்க. மொத்தம் 2 கண்ட்ரி இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து பூடான் வந்துன்னா கனெக்ட் ஆகும். மேல பார்த்தோம்னா சைனா வந்து கனெக்ட் ஆகும். 2 கண்ட்ரி வந்துன்னா கனெக்ட் ஆகும். அடுத்து இந்தியாவோட வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் லைன், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடுல இருக்கிற கோஸ்ட் லைன் எங்க இருந்து எது வரைக்கும் வரும் கேட்டாங்க. குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு கேரளா வரைக்கும் வரும். அடுத்து ஹூஸ் டிசிபிள் வாஸ் வந்து மீராபாய். ஒன்னே கிடையாது, ஒரு குரு இருப்பாங்க, குருக்கு கீழே சீடர் இருப்பாங்க. மீராபாய் வந்துன்னா ஒரு சீடர். யாருடைய சீடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புனித வந்துன்னா ராய்தாஸ். இந்த கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா பக்தி மூமெண்ட் சொல்லிட்டு வந்துன்னா ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ பக்தி மூமெண்ட் சொல்லிட்டு வந்து ஒரு சாப்டர் இருக்கும். அதுல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாபா ஷம்மால் எந்த புரட்சியின் போது இறந்தார்னு கேட்டிருக்காங்க. 1857 கழகத்துலதான் வந்து அவர் இறந்திருப்பாரு. பேரும் பாபா வந்து ஷமால் டை டூயிங் விச் ரிவல்யூஷன் 1857 கிரேட் ரிவல்ட். அப்ப அடுத்து இப்ப ஹை கோர்ட்டோட வந்துன்னா ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் ரிசைன் பண்றாருன்னா அந்த ரிசைனேஷன் லெட்டரை யார்கிட்ட போய் கொடுக்கணும்னா பிரசிடென்ட் கொடுக்கணும். இதெல்லாம் என்னன்னா பாலிட்டில வந்துன்னா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டோட சாப்டர். அந்த சாப்டர் லேர்ன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம பிக் பண்ண முடியும். அடுத்து பரம் ருத்ரான்னு சொல்லிட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இந்தியாவோட இருக்கு. அதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பரம் சீரியஸ் சொல்லிட்டு வந்து என்னன்னா இந்தியாவோட சூப்பர் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு சீரீஸா வந்துட்டு இருக்கும். அந்த வருஷம் பரம் ரூத்ரா அப்படின்னு வந்து ஒரு சீரீஸ் இருக்காங்க. அதை வந்து யார் லான்ச் பண்ணா நரேந்திர மோடி, அவர் பிரைம் மினிஸ்டரா வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. அப்ப இதெல்லாம் என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து ப்ளூ அம்பர்லா புக் இது ரிட்டன் பை வந்து ரிஸ்கின் பன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் வந்துன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேல புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ புக்ஸ் அண்ட் ஆதர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுல இருந்து கேட்டிருக்காங்க. புக்ஸ் அண்ட் ஆதர் பொறுத்தளவுக்கு இந்தியால ஒரு 10 to 15 வந்து என்னன்னா ஆதர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கே நீங்க லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா எந்த ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்டர் த செப்பரேட் த எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் த ஜுடிஷியரி.
ஆர்டிகல் 50 தான் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் தனியா இருக்கணும், ஜுடிஷியரி தனியா இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இதெல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா டிபிஎஸ்பி, ஸோ அந்த பார்ட்ல இருக்கும். இதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் சொல்லலாம். நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே எங்க தமிழ்ல கொடுத்துருங்க. ஒரு வாட்டி வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ இதை கேட்ட கொஸ்டின் வச்சு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, கொஸ்டின் வந்து எப்போதும் அந்த ஃபண்டமெண்டல் டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 2019 எப்படி வந்து ஃபண்டமெண்டல் கேட்டாங்களோ அதே பேட்டர்ன் கேட்கறாங்க. கரண்ட் அஃபேர் வந்து நிறையவே வந்து ட்விஸ்டடா கேட்கறாங்க. ரொம்ப கொஞ்சம் இன்டெப்தா போறாங்க. சிலது வந்து மேலோட்டமா கேட்கறாங்க. என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த ஃபண்டமெண்டல வந்து நல்லாவே கவர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கம்மியா தான் டே இருக்கு. இந்த இருக்கிற ஷார்ட் டைம்ல நான் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்லாவே ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கொஸ்டின் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு எதுல கேட்கறாங்க, எந்த இதை தான் கேட்பாங்க அப்படின்னு எங்கேயுமே யாராலையும் சொல்ல முடியாது. கிவ் மோர் ஃபோக்கஸ் ஆன் வந்துன்னா ஃபண்டமெண்டல் டாபிக். ஸோ அதே மாதிரி வந்துன்னா சில விட்டு போன கொஸ்டின் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்துன்னா பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கலாம். இதுல அடிஷனலா இருக்கிற ஒரே கொஸ்டின் பார்த்தா இந்த கொஸ்டின் அதாவது ஹூ இஸ் த யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. சார் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் வந்துன்னா மார்ச் அப்போ வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஹோம் மினிஸ்டர் அப்ப என்ன கரண்ட்லி வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கிற மினிஸ்டர் எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்துல வச்சேன். ஹோம் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கேன். அதுல வந்து கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண தெரியணும். அதே மாதிரி வந்து 51st வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யாரு? ஏன்னா 50th வந்து சந்திரசூட் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மாறினாரு. அதையும் கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டாங்க. சப்போஸ் அப்கமிங்ல இதே பேட்டர்ல கேட்கும்போது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல்ல வந்து ஃபண்டமெண்டல் டாபிக் பிளஸ் வந்து ஒரு எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸா வந்து கவர் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு நான் என்டிபிசி வந்து இப்போதைக்கு ரீசெண்டா வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல் டாபிக் பொறுத்தளவுக்கு நான் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். பிசிக்ஸ் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டாபிக்கா போயிட்டு இருக்கேன். பர்சனேஜ் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. டைம் அண்ட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட் பயாலஜி வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேமே வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணி பிளேலிஸ்டா வந்து வச்சிருக்கேன். அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாமே ஜிஎஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்டது. அதை படிக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து சொல்றேன். இப்போ ரீசனிங் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செகண்ட் மார்ச் அப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான சீரிஸ் கொடுக்குறேன். இதே பேட்டர்ன் தான் வந்துன்னா எல்லா இதுலயுமே வந்து கொஸ்டின் கேட்க போறதுனால இந்த ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசனிங் பேட்டர்ன் வந்துன்னா சேம் பேட்டர்ன் தான் வரப்போகுது. அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்துக்குமே வந்து அதே வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்னது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.